கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 25ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை நோக்கி பரிந்து பேசுகிற விண்ணப்பமாக இந்த சங்கீதம் பார்க்கப்படுகிறது. தான் எல்லாராலும் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், நான் சிறுமைப்படுகிறேன், நான் கைவிடப்பட்டு விட்டேன் என்று தெய்வ சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறார். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் என்று சொல்கிறார். என்னுடைய இளவயதின் பாவங்களை எல்லாம் நினையாதிரும், என்னை மன்னித்தருளும், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பாரும், என் சத்துருக்களை பாரும் என்று சொன்னவர் 15ஆம் வசனத்திலே என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். நான் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கிறேன், ஆகவே நீர் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் என்று அங்கு கெஞ்ச நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேகரால் கைவிடப்படும் பொழுது, நாம் தனித்து விடப்படும் பொழுது, சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் தேவ சமூகத்தையே நாமும் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் வரைக்கும், ஏனென்றால் நமக்கு வேண்டிய அத்தனை பாதுகாப்பும், நமக்கு வேண்டிய பதில்களும், நமக்கு வேண்டிய அடைக்கலமும் கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரமே இருக்கிறது. ஆகவே தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பொதுவாக நாம் அவரை பார்க்கும் பொழுது அவர் தனித்தவர் இல்லை, ஆனால் இப்பொழுது தனித்து விடப்பட்ட சூழ்நிலையை அவர் உணர்கிறார். இந்த தாவீது 7 சகோதரர்களோடு பிறந்தவர்தான். தாய் தகப்பன் உண்டு, இவனுக்கென்று ஒரு குடும்பம் உண்டு, இவருக்கு கீழ் 600 பேர் இருக்கிறார்கள். அத்தனை பெரிய கூட்டத்தை உடையவன்தான். ஆனால் இப்போ தன்னுடைய சூழ்நிலையின் நிமித்தம் அவர் தனித்து விடப்படுகிறார். இப்படி தனித்து விடப்பட்ட இந்த தாவீது தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான், இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். ஆட்டு தொழுவத்திலிருந்து தேவன் அவனை எடுத்து அவனை உயர்த்தினார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இத்தனையும் எதற்காக என்றால், யாருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தனிமைகள் எல்லாம் காணப்படுகிறதோ அவர்கள் தேவனுடைய கரத்தினால் உயர்த்தப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த தாவீதுக்கு எந்த குறையும் இல்லை, ஆஸ்தியும் அந்தஸ்தும் மிகுந்தவன். ஏனென்றால் தாவீது போவாஸ் என்பவருடைய கொல்லு பேரனாக பார்க்கப்படுகிறார். தாவீதின் தகப்பன் ஈசாய், ஈசாயின் தகப்பன் ஓபேத், ஓபேத்தின் தகப்பன் போவாஸ். நாம் ரூத் சரித்திரத்திலே படிக்கும் பொழுது இதை தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ளவன், இவ்வளவு பெரிய கூட்டத்தை உடையவன் இன்று நான் தனித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் இருக்கலாம், ஆனாலும் நாம் சூழ்நிலைகள் நிமித்தம் கைவிடப்படும் பொழுது, தனித்து விடப்படும் பொழுது கர்த்தர் மேலே நம்முடைய நோக்கம் இருக்கட்டும். ஏனென்றால் நமக்கு வேண்டிய கிருபையும் இரக்கமும் தேவ சமூகத்திலிருந்தே வரும். எதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தனிமையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், ஒன்று தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்காக, நம்மை ஒரு கூட்ட ஜனத்திலிருந்து அவர் நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வருகிறார். அடுத்ததாக நாம் தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு இப்படிப்பட்ட தனிமையின் பாதையை தேவன் அனுமதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் அதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் எனக்கென்று என்னுடைய வாழ்க்கையிலே என்ன திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார், இன்னும் நாம் தேவனை நெருங்கி சேர்வதற்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் தடையாக இருக்க வேண்டாம் என்று நாம் நினைப்போமானால் நிச்சயமாகவே நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நமக்கு வேண்டிய இரக்கத்தை தேவன் நமக்கு தந்து அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துவார். ஆகவே நாம் மனிதர்களிடத்திலே தனியாக இருக்கிறேன் என்று சொல்லாதபடி கர்த்தரை பார்த்து நான் தனித்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு அனுகூலமான அடைக்கலமான தேவன் கூடவே இருந்து நம்மை நடத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் உமையை நோக்கி பார்க்க உடைய இரக்கத்தை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபையை தந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.